சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னொரு காணொலியில் உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு ப்ரொஜெக்டாக அப்டேட் தந்துகொண்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன அப்டேட்டில் நடந்துகொண்டிருக்குன்னு. பின்னுக்கு பார்க்க தெரியுது இது எந்த ப்ரொஜெக்டை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி. லொஃப்ட் கன்வர்ஷன், பின்னுக்கு எக்ஸ்டென்ஷன், சைடுக்கு எக்ஸ்டென்ஷன், கராஜை கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன், கம்ப்ளீட் ரீபபிஷ்மெண்ட். இது ஒரு சின்ன ஹாலிடே இடைவெளிக்கு பிறகு நீண்ட ஹாலிடே இடைவெளி பிறகு என்னென்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சேர்ந்து நான் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேல் ரூஃப் வேலை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சாச்சுது. சைட்டுக்கு எக்ஸ்டென்ஷனும் கட்டி முடிச்சாச்சுது. சைட்டுக்கு எட்ஜுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் போல் கட்டி அதுக்கு ஹேங் பண்ணி, அதாவது டைல்ஸ் ஹேங் பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது. கூடுதலான வீடுகளுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டர் பண்ணியிருப்போம். இந்த பிளானிங் கண்டிஷனில் இது இருக்கிறதால சைட்டுக்கு ரூஃப் டைல்ஸில் பட்டன்ஸ் அடித்து செய்ய வேணும். அதுவும் ஒரு விதமான வேலை தான் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால். எனிவே பார்ப்போம். மற்றது வெளியில் இது சைடு எக்ஸ்டென்ஷன், அதுக்குரிய பிரிக் ஒர்க்கள் இதுகள் எல்லாமே முடிஞ்சுது. முன்னுக்கு ஒரு சின்ன போச்சும் வரப்போகுது. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது இப்போ அப்படியே நாங்கள் உள்ளுக்கு ஒரு போய் பார்ப்போம். முதலாவதாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே பேக் டு பிரிக், பேக் டு பிளாக் ஃபுல்லாக எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, சைட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்களா. வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி செய்கிறதுன்றதான் முக்கியம். மேலேயும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லா விதமான சீலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக கலட்டி கொட்டி சுவர் எல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதுகள் எல்லாம் 1930 1940 செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு கட்டப்பட்ட வீடுகள். அப்போ இதுக்கு மேலே ஸ்கீம் பண்ணுறன்ற பொய்யான ஒரு வேலை. அப்போ அதை நாங்கள் அப்படி செய்யக்கூடாது. மேக்ஸிமம் இங்கே எல்லா இடமும் ஃபுல்லாக சிமினி எல்லாமே ஃபுல்லாக இது லிவிங் ரூம் ஏரியா ஃபுல்லாக எல்லாமே ஃபுல்லாக தட்டி கம்ப்ளீட்டாக எல்லாமே கொத்தி ஃபுல்லாக எடுத்துட்டோம். கீழுக்கு அவங்க ஃப்ளோ போட் வர்றபடியால் இது விட்டுருக்குது. இது இங்கே பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாக கட்டியாச்சுது. பார்த்தீங்களா, எல்லாமே பேக் டு பிரிக்ஸ் ரைட். அங்கே சைட்டுக்குரிய எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பிளானில் வரப்போகுது. இதில் ஒரு பாத்ரூம் வரப்போகுது. இப்போ இது ஒன்றும் தெரியல உங்களுக்கு. கட்டி முடிஞ்சன்னு வரைக்கும் அது என்னுடைய அமைப்பு தெரியும் ரைட். இது ரியர் எக்ஸ்டென்ஷன். இதில் ஒரு கிச்சன் வரப்போகுது. ஒர்க்குகள் துரிதமாக நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே வெளியில் போய் பார்ப்போம். பின்னுக்கு ஒரு கராஜ் கட்டுறதுக்காக அதில் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு சொல்லி கேட்டிருந்தவங்க. சரிங்களா, எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே லொஃப்ட் கன்வர்ஷன் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்களா, எல்லாமே மேக்ஸிமம் எடுத்து ஃபுல்லாக செய்திருக்கிறோம். இந்த இடம் பெரிய அளவில் கிண்டி இருக்கு. என்னத்துக்குன்னு சோக்கவே இந்த மழை தண்ணி இதுகள் வர்றது பிளானின் பிரகாரம் அதுக்குரிய அமைப்புகள் காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பின்னுக்கு கான்க்ரீட் கொஞ்சம் போட்டுட்டு விட்டுருக்கோம். ஒரு கராஜோ இன்னவோ அவங்க ஃபியூச்சரில் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு கேட்டிருந்தாங்க ரைட். இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த, அதாவது ஏழியாக பார்த்த எக்ஸ்டென்ஷன் லொஃப்ட் கன்வர்ஷன் உள்ள இடங்கள் ரைட். இந்த காணொலியை இப்போ தான் புதிதாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதுக்கு முந்தின காணொலியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அமைப்புகள் தெரிஞ்சிருக்கும். மிக பிரம்மாண்டமான முறையில் இது வந்திருக்கு. சைட்டுக்கு உள்ள மேக்ஸிமம் எடுத்திருக்கிறோம். சரியா ரைட். இப்போ இங்கே வாங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறது, எக்கோ ட்ரெயின் சேனலுக்குரிய விட வேண்டிய பைப்புகள் எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி முதலே எல்லாமே செய்து முடித்து விட்டாச்சுது. இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பைப். இந்த இடத்துல சிங்க் போடுறதுக்காக சிங்க் ரைஸுகள் கருவேப்பமிலைகள் சில அதிகூடின சின்ன சாமான்கள் எல்லாமே சின்ன பைப்பை போட்டால் போகாது இல்லையே. இதோடையே மேலே விட்டால் நான் கனெக்ட் பண்ணிக்க அதனுடைய அடைப்புகள் இதுகள் எல்லாம் குறைவாக இருக்கும். உடனடியாக ஈஸியாக கிளியராக எடுக்கக்கூடிய மாதிரியான அமைப்பில் நாங்கள் அதை செய்திருப்போம் ரைட். இப்போ நாங்கள் அப்படியே மேலே போவோம். மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், இப்போ எல்லாம் மேலே வந்தபடி எல்லாம் ஓப்பன் பண்ண அப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் ஒன்று வரப்போகுது. எல்லாமே எங்கே பார்த்தாலும் எல்லாம் போலுகள் எல்லாமே பேக் டு போல் ஃபுல்லாக எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ரெண்டாவது ரூமை பார்க்குறீங்க ரைட். இது ரெண்டாவது, அது பாத்ரூம். இந்த ஸ்டேர்கேஸ் ஃபிட் பண்ணிட்டோம் லொஃப்ட்டுக்கு. அதே மாதிரி இது மெயின் பெட்ரூம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லாமே இந்த என்ன சொல்கிறது, ஃபுல் கம்ப்ளீட்டாக 4 பக்கம் வால் மட்டும் தவிரத்தான் இந்த வீட்டை இருக்கே ஒழிய மிச்சம் எல்லாமே பிரித்து ஃபுல்லாக எடுத்துருவோம். இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இது பாக்ஸ் ரூம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரைட். எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் அப்படியே மேலுக்கு லொஃப்ட் கன்வர்ஷன் ஸ்டேர்கேஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.
லே அவுட், ஃபுல் லே அவுட். இது வந்து லொஃப்ட் கன்வர்ஷனுக்குரிய லே அவுட். 2 வீல் எக்ஸ்போர்ட் ஆகிக்குது. இது எண்ட் வால் ரைட். பார்த்தீங்கன்னா மிக 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 பெருசு, நல்ல ஹைட், மேக்ஸிமம் ஹைட் வந்து இதில் எடுத்திருப்போம் ரைட். இது வந்து லொஃப்ட் கன்வர்ஷன் ரைட். லொஃப்ட் கன்வர்ஷனுக்கான அமைப்பு விழாவும் முடிஞ்சுது. சரி ரைட். பார்த்துட்டீங்க, வீட்டை ஃபுல்லாக பார்த்தனீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி, வீட்டினுடைய அமைப்பை பார்த்தனீங்க. அதே மாதிரி மேலே உள்ள லொஃப்ட் கன்வர்ஷனையும் நான் காட்டியிருப்பேன். வால் டு வால் வந்து காட்டியிருப்பேன். மேக்ஸிமம் ஹைட் எடுத்திருக்கிறோம், மேக்ஸிமம் வித் எடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே இது போன்ற அமைப்புகள் உள்ள வீடுகள், இது போன்ற அமைப்புள்ள லொஃப்ட் கன்வர்ஷன் செய்கிறதாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி அமைத்து கொள்ளலாம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயமான நேக்கள் இருக்குது. இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா என்ற விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் காட்டியிருக்கின்ற மாதிரியான அமைப்புள்ள, நல்ல ஹைட்டுள்ள, நல்ல வித்துள்ள. ஏன்னா என்றதே நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, செய்யக்க கொஞ்சம் பெருசாக செய்யுங்க, மேக்ஸிமமாக செய்யுங்க முடிந்த அளவுக்கும். எவ்வளோத்துக்கு சுருங்கி செய்கிறீங்களோ அதில் பிரியோசனம் இல்லையே. ஸோ அதனால் உங்களுக்கு லொஃப்ட் கன்வர்ஷன் செய்யணுமா, இதை மாதிரியான லொஃப்ட் கன்வர்ஷன் செய்யணுமா, உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்பி கன்சல்டன்சி எமது நிறுவனம் உங்களுக்கு தேவையான அனைத்தும், ஒவ்வொரு பில்டிங்குக்கும் என்னென்ன சொல்யூஷன் தேவைன்றதை கண்டறிந்து உங்களுடைய தேவையை கண்டறிந்து நீங்கள் எங்களோட சேர்ந்து டிசைன் பண்ண போகிறீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம் ஃப்ளோ பிளான். இதுக்கு ஆல்ரெடி டிசைன் இருக்குது. ஆனால் நாங்கள் கிளைண்ட்டோட கொண்டு வந்து அவங்க லைக் வந்து இதை வந்து டிசைன் பண்ண போகிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான அமைப்பு, இது எங்கெங்கே போனால் நல்லா இருக்கும், எது வாஸ்து, வெளிச்சம் எங்கேருந்து வரணும், அதுக்கு இந்த போன்ற சின்ன சின்ன டீட்டெயில் எல்லாமே அட்ஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை எடுத்து கொடுப்போம். ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளானிங் பெர்மிஷன், பில்டிங் சம்மந்தமான ஏதாவது வேலைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஒரே ஒரு ஃபோன் காலில் குறிப்பிட்ட காலத்துக்கு, மிக மிக குறைந்த காலத்தில், குறைந்த செலவில் உங்களுக்கு செய்து தர ரெடியாக இருக்கிறோம். சிங்கிள் ஃபோன் கால். எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே இருக்குது, இணையதள முகவரி கீழே இருக்குது. தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நான் இதில் முடித்து மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் மிக மிக சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடை பெற்று செல்லும் உங்கள் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம். ஏனப்பா லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள்? உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன், கவுன்சில் அப்ரூவல் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போன போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். எஸ்பி கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.